ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் செய்ய போகிறோம் சாம்பார். அதுக்காக பருப்பு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பருப்பில் தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பருப்பு. வெட்டி வச்ச காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு விசில் போட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வெங்காயம், வெந்தயம், சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தாளித்து போட்டுக்கோங்க. அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், சாம்பார் ரெடி. மல்லித்தழை போட்டுக்கோங்க.